பிண்டமாகி பிண்டமே சரிகளமாகி நீ ஒரு மானிட வயிற்றில் மகளா பிறந்தவளா? இப்படி அழகா பிறந்திருக்கிறீ. நீங்க எப்படி பிறந்த? நான் எப்படி பிறந்தேன்? உங்களுடைய பிறப்பின் ரகசியம் தான். அன்று ஒரு காலத்துல தேவரெல்லாம் தேவாமிர்தம் கிடைச்சாங்க. இதற்காக நரை திரை மூப்பு பிணி. நரை திரை மூப்பு பிணி. நரை என்றால் கூந்தல் என்னைக்குமே நரைக்க கூடாது. நரை என்றால் முடி நரைக்க கூடாது. நரைக்க கூடாது. பிணி என்றால் என்ன? நோய் வந்து உணவுல அணுக கூடாது. திரை என்றால் கண் பார்வை என்னைக்குமே பிரகாசமா இருக்கணும். அப்படி என்று சொல்லப்பட்டு அதாவது தேவரெல்லாம் ஒரு பக்கமாகவும் அசுரரெல்லாம் ஒரு பக்கமாக என்று திருப்பாங்கடல தேவாமிர்தம் கிடைச்சாங்களாம். மந்திரகிரி மலை மத்தாகவும் வாசகையினை கயிறாகவும் அம்மா சந்தன தூணா நிறுத்தி அதான் தேவாமிர்தம் கிடைக்கும் பொழுது அந்த தேவாமிரத்துல மூதேவி என்று பெண் பிறந்தால் முதலாக பிறந்தது மூதேவி. இரண்டாவது ஸ்ரீதேவி, லட்சுமி, அகலிகை, ரம்பை, ஊர்வசி, மேலகி, துரோர்தமை, லலிதா, மெலிதா, கும்பனி, மேதனி இப்படி சொல்லப்பட்ட அதுல எல்லா பெண்களும் பிறந்தாங்க. 66,000 பெண்மணிகள். ஆமாடி. சரிமா. நானு ஒருத்தி இந்த கலைவாணி தேவி. உங்களுக்கு ஆய் போச்சா? குடும்ப கட்டுப்பாடு கல்யாணம் அளவான்னு கேட்டேன். எனக்கு மாலை முடித்தவர் யாரு? மாலை முடித்த மணவாளன் யாரு? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குதாடி. ஏண்டி கணவனுடைய பேரை வாயால சொன்னா புருஷனுக்கு பலன் குறைஞ்சு போயிடும். ஓ உங்கூட்டுக்காரங்க. அப்போ வாயால சொல்லலாம் பொச்சல சொல்லு. சரிமா. நல்லா புருக்கு புருக்கு ஆமா வாய் பண்ணலாதனால அப்படிதான் வாய மூடிட்டான் மாதிரிதான். சரி சரி. ஆமா ஆமா என்னை மாலையிட்டவர் எப்பேற்பட்டவர்? அடியே செல்லம் எனக்கு நினைச்சா இப்ப கூட கடு. கண்ணம்மா என்னை மாலையிட்டவர் யார் தெரியுமா? கட்டிய கணவன் மாலை முடித்த மணவாளன் பூசூட்டிய புண்ணியவாளன் தாலி தரித்த தையாளன் அம்மம்மா மாலையிட்டவரு சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய அதாவது படைக்கப்பட்ட பிரமதேவன் ஐமுகம் படைக்கப்பட்ட பிரம கடவுள். ஆமாடி. அவருக்கு நான் மனைவியாக வாய்த்தவன். ஆமாடி. அவரை திருமணம் செய்து ஆமா சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அம்மா நான் 3 பிள்ளைக்கு தாயானேன். 3 பிள்ளை பெற்றவளா? ஆமாடி.
என் சந்தேகமா இருக்குதா? பிள்ளை பெத்தவ மாதிரி தெரியுது. யாண்டி பிள்ளை பெத்தவளா இருந்தா அவளுக்கு ஒரு அடியாளம் இருக்கும். அடியாளா இருக்குமா? ஆமா நம்ம அடையாளம். அடையாளங்கள் ஆமா. என்ன அடையாளம் இருக்கு? எதெல்லாம் இருக்கு? எப்படி இருக்கும்? என்னத்த இதுவா இருக்கும்? இந்த ஒசூர் கோசகா தெரியுமா? ஆமா, பெங்களூர் கோசகா வரி 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 இருக்கும். இப்ப பாரு நல்லா வண்டியில வந்து பிள்ளையாமரத்தடியில கொட்டி வச்சிருக்காங்க. வெய்ய காலம் அது மேல நல்லா வார வாரையா தாறு தாரையா இருக்கும். அதே மாதிரி அடிவகுத்துல பிள்ளைத்தான் இருக்கும். எனக்கு அது மாதிரி இல்ல. பிள்ளை பத்தலுக்கு எல்லாம் பூரா பேஸ்ட் வச்சு நிறைய விட்டியா? எல்லாம் பேஸ்ட் இருக்குது. ஓ பிள்ளைத்தார தெரியாது. சரி 3 பிள்ளை பத்தன்னு சொல்றீங்க. தரணிய நாரதன் தக்கன் தரணி நாரதன். ஓ தக்கன் தரணி நாரதன். நாரதன். சரிமா. 3 பிள்ளைக்கு நான் தாயாக இருந்தாலும் அம்மா அம்மா என் கணவனை நான் பார்ப்பது விளக்கம் காலையில் எந்திரிச்சு உடனே ஆமா அம்மா அம்மா நான் உன்னதான் அப்படி ஆசையா வந்துக்கிறேன். நான் ஒரே காட்டுல இல்ல என்னால முடியலம்மா. ஏங்க அதை காட்டினாலும் செல்லு போன எலி குஞ்சு அடுத்தாம கிடைக்கும். தேவடியோடு போயா நான் என்னத்த கேட்ட டின்னர் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஆசையா இருந்தா வந்து பாத்துருவோம். புடி பிடிக்குது அது எப்படி இருக்கட்டும். இல்ல கொஞ்ச நேரம் பாத்துட்டு விளையாடி இப்படி குடுத்துட்டு யாரு யாரு பூனை பிச்சு புடி ஜாக்குறத இருந்தா தானே பிப்ப. அண்ணா தலை கடவுள் பாக்கலாமா? ஆடி போகலாம். ஆனா கருவாயா எனது மனைவி
போய் போய் நீ யாரு மன்னவா தேவி என்ன வார்த்தை என்ன எப்படி தெரியுமா ஒரு பாதார வந்த கமலத்தை ஆதாரமாக கணவர் வருவார் என்று சொல்லி கனகாமரமும் மன்னவர் வருவார் என்று சொல்லி மறிக்குலந்தும் பாரிசாதம் எல்லாம் எடுத்து வந்து நான் பாசத்தோட என்னுடைய கணவனுடைய பாதத்தை பணிந்த சுவாமி. அப்படியா தேவி? கட்டிய கணவனுடைய கண்கண்டல் இவும் என்று பாவித்து எம்முடைய பாதார விண்ணம் தன்னை ஆதாரமாக படித்ததனால் இந்த பறந்ததோர் உலகில் என்றென்று சுகத்தோடே வாழ்ந்திருப்பாய். வாழ்ந்திருப்பாய் தேவி. வையகத்தில் கோடான கோடிகாரன் சொல்வது வழக்கம். இருந்தாலும் உன்னுடைய இடத்துல ஒரே ஒரு வார்த்தை. என்னிடத்திலா? ஆமாங்க. கட்டிய கணவன் இடத்திலா? ஒரு வார்த்தை என்ன? 1000 வார்த்தை கேட்டதில்ல. எனக்கு கேட்கலாமனு எனக்கு இந்நேரத்துல ஒரு ஆசை.